சந்தோஷ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் அக்னி வீரர் தேர்வுக்கான பாடத்திட்டம் சிலபஸ் பத்தி பார்க்க போறோம். சரியா? அக்னி வீரர்ல பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் டியூட்டி, டெக்னிக்கல் இருக்கு, ட்ரேட்மேன் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாமினேஷன்லாம் கண்டக்ட் பண்றாங்க அக்னி வீரர்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாமுக்கு வந்து சேம் பேட்டர்ன் தான், சேம் சிலபஸ் தான். ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்னி வீரர்ல வந்து ஜெனரல் டியூட்டி 10th குவாலிஃபிகேஷன்ல, அக்னி வீரர்ல வந்து ட்ரேட்மேனு 8th குவாலிஃபிகேஷன், அதே போல அக்னி வீரர்ல வந்து உமன்ல மிலிட்டரி போலீஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் 10th குவாலிஃபிகேஷன்ல வந்து இந்த எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. இந்த 3 எக்ஸாமுக்குமே பாத்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். ஓகேவா? என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜிகே ஜெனரல் பொது அறிவுல 15, பொது அறிவியல்ல 15, மேக்ஸ்ல 15, உளவியல்ல 5. ஓகேவா? சோ நான் வந்து இதை தமிழ்ல கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்ல இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஓகேவா? சோ ஓகே பாருங்க. பொது அறிவில் என்ன கேள்வி கேக்குறாங்க பாருங்க. இந்தியா மற்றும் அண்டை நாடுகளுடைய வரலாறு, கலாச்சாரம், புவியியல் மற்றும் யார் யார் என்ற வகையில கேள்விகள் அமையும். அடுத்து மட்டும் பாத்தீங்கன்னா பெயர் சுருக்கங்கள், அதாவது அப்ரிவேஷன்ஸ், விளையாட்டு, விருதுகள் மற்றும் பரிசுகள், சொல்லகராதி, இந்திய ஆயுதப்படைகள், கண்டங்கள் மற்றும் துணை கண்டங்கள், கண்டுபிடிப்புகள் மற்றும் கண்டுபிடித்தவர்கள், இந்திய அரசியலமைப்பு, சர்வதேச அமைப்பு, எழுத்தாளர்கள் மற்றும் நூல்கள், இந்தியா மற்றும் உலகளவிய சமீபத்திய நடப்பு நிகழ்வுகள், முக்கியமான நபர்கள் ஆகியவற்றினுடைய அறிவு. இது பத்தி கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு 15 கேள்வி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ். இதுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்றாங்க இயற்பியல், வேதியியல், உயிரியல் தொடர்பான பாடங்கள் வந்து கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பத்தி பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை அறிவு மற்றும் நடைமுறை அடிப்படையில் அமைந்தது, உயிருள்ள மற்றும் உயிரற்றவை, உயிரணுக்களுடைய அடிப்படை அமைப்பு, புரோட்டோபிளாசம், திசுக்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் உடைய வளர்ச்சி, இனப்பெருக்கம், மனித உடல், அதனுடைய முக்கிய உறுப்பு, பொதுவான நோய் தொற்றுகள் மற்றும் அவற்றினுடைய தடுப்பு மற்றும் அதனுடைய கிளியரன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து நடத்துறாங்க, கொஸ்டின் கேட்கறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண் முறைன்னு சொல்லக்கூடிய நம்பர் சிஸ்டத்துல முழு எண்கள், தசம எண்கள், அலகுகள், ஃபிராக்ஷன்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கணித செயற்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய எல்சிஎம், எஸ்சிஎஃப், தசம எண்கள், சதவீதம், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ஸ்கொயர் ரூட்டு, சராசரி, தனி வட்டி, கூட்டு வட்டி, லாப நஷ்டம், தள்ளுபடி, வணிகம், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அடுத்து அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரால பார்த்தீங்கன்னா அடிப்படை அல்ஜிப்ரா பிரச்சனைகள் அந்த கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரி. ஓகேவா? அடிப்படை ஜியாமெட்ரி வடிவங்கள். அடுத்து லாஸ்டா கொடுத்துருக்காங்க பாருங்க மென்சுரேஷன், பரப்பளவியல். இதுல பார்த்தீங்கன்னா முக்கோணம், நாற்கரம், பலகோணங்கள், வட்டம் போன்றவற்றை கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து சிலபஸ். எதுனா இந்த 3 எக்ஸாம்னுடைய சிலபஸ் இதுதான். ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம். ஓகேவா? அடுத்த வீடியோ பார்க்கலாம்.